நான் பங்கு சந்தையிலயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இருக்கணும், என்னுடைய முதலீடை எப்படி தொடங்க வேண்டும்? அசல் இறங்குற மாதிரி சூழ்நிலை இருந்தா எவ்வளவு வரைக்கும் என்னால அந்த அசலோட லாஸ் என்னால தாங்க முடியும்? ஹைபிரிட் ஃபண்டுக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் என்ன டிஃபரன்ஸ்? இவங்க சொல்றது கரெக்டா? சோசியல் மீடியால வரவங்களுக்கு அனுபவம் இருக்கா? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? சில நேரங்கள் கேட்பீங்க, நான் 500 ரூபாய் போட்டு நான் எப்படி பணக்காரன் ஆகுது? 500 ரூபாய் போட்டு பணக்காரன் ஆக முடியும்? வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களே. நான் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மை அசெட்ஸ் கன்சல்டன்ட் இருக்கோம். உங்களை இந்த வீடியோ முறையை சந்திக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய பேர் சின்ன சின்ன முதலீட்டாளருக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருக்கு, நான் பங்கு சந்தையிலயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இருக்கணும், என்னுடைய முதலீடை எப்படி தொடங்க வேண்டும்? ஏன்னா தொடங்குறது சரியா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். எப்பயுமே நம்ம அதான் சொல்றோம். இப்போ தொடங்குறது நான் எப்படி பண்றது? இதே ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயங்கள். முதல்ல நான் பணத்தை எடுத்துன்னு வந்தா என்னுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்ன இருக்குன்னா, நான் முதலீடு அசல் லாஸ் ஆகக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தம்ப் ரூலா வச்சுக்கணும். ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்றது ரெண்டாவது விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்னுடைய அசல் போகாம எப்படி பண்றது? அசல் இறங்குற மாதிரி சூழ்நிலை இருந்தா எவ்வளவு வரைக்கும் என்னால அந்த அசலோட லாஸ் என்னால தாங்க முடியும்? இது ரெண்டுத்துலயும் மனசுல நம்ம ஆணித்தரமா இருந்தா தான் நம்மளால முதலீடு பெருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம முதல்ல வரோம், எனக்கு என்ன ஆகக்கூடாது? கேபிட்டல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் எனக்கு இப்படி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல வரவங்களுக்கு ரெண்டு சொல்றாங்க. முதல்ல ஹைபிரிட் ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு, இதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட மாறி வரும்போது என்ன சொன்னாங்க, அதோட ரொம்ப கன்சர்வேட்டிவா வரவங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலீடு பண்ணுங்க அப்படின்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹைபிரிட் ஃபண்டுக்கும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைபிரிட் ஃபண்டுன்றது என்னன்னா, 65% கடன் சார்ந்த பத்திரம் இல்லாம பங்கு சார்ந்த பத்திரத்துல முதலீடு பண்ணுவாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல 65% சொன்னாங்க. பேலன்ஸ் இருக்கு 35% கடன் சார்ந்த பத்திரத்துல முதலீடு பண்ணுவாங்க. இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ நம்ம கொடுக்குற 100 ரூபாயில 65 ரூபாய் பங்கு சந்தையில, மீதி 35 ரூபாய் பிக்சட் டெபாசிட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்டு, கிரெடிட் ரிஸ்க் பாண்டு, நிறைய பாண்ட்ஸ் இருக்கு, அதுல முதலீடு பண்றாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் பண்றதுனால இப்போ பங்கு சந்தை ரொம்ப இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துன்னு வச்சுக்கோங்க. 2-3 மாசம் பங்கு சந்தை இறங்குற மாதிரி இருந்தா அவர் 65% பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரு. 35% 40% குறைச்சி விட்டுருவாரு. குறைச்சிட்டு 2-3 மாசம் கழிச்சு பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த ஃபண்டுக்கு என்ன சொல்றாங்க, ஆவரேஜ் வருஷத்துக்கு 65% இருக்கணும். அதனால ஃபண்ட் மேனேஜர் மாற்றி பண்றதுனால நம்மளுக்கு இறங்கு முகம் ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ மார்க்கெட் எப்போ இறங்கினாலும் கடன் சார்ந்த பத்திரங்கள், பாண்ட்ஸ், அதெல்லாம் எப்பயுமே ரேட் இருந்து நம்மளுக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி முதலீடு போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பணம் ஏறாது. இது ஒரு அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க, சார் இதை விட நான் ரிஸ்க் கம்மியா எடுக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணும், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு போயிடணும். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்தரா இறக்கிடுவாங்க. 20-30% கூட பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி 80% இதுல கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆவரேஜ் வரணும், அதுக்கு குறைச்சி கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆயிடுது, ரொம்ப ரிஸ்க் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்க, பிக்சட் டெபாசிட் இன்வெஸ்டர் தான் நானு, ஆனா கொஞ்சம் பிக்சட் டெபாசிட் அடிஷனலா ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றவங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் சொல்றாங்க. ஸோ நான் இப்போ எப்பயுமே நம்ம சொல்றோம் இன்டர்னு ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் பங்கு சந்தையில வந்துட்டேன், நான் சொல்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் பண்ணி ஹைபிரிட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, சார் நானும் இப்போ சீனியர் சார் அப்படின்னு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். சீனியர் ஆனவனே என்ன பண்ண முடியும், நம்ம இதுல இருந்து மைக்ரேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போனா லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னு முதலீடு பண்றோம். லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன, இந்தியாவில் இருக்க 1-லேருந்து 100 கம்பெனி, டாப் 100 கம்பெனிஸ் நம்ம லார்ஜ் கேப் இருக்கோம். அப்போ மைக்ரேட் ஆகி நம்ம லார்ஜ் கேப்ல போய் நம்ம முதலீடு பண்ணலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ், ஹைபிரிட் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், இப்படி நம்ம போகலாம். அப்போ அங்க 1-2 இயர்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுது அப்படின்னா நம்ம அங்கேருந்து கடந்து மல்டி கேப் ஃபண்டு போகலாம். அப்புறம் மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்ட், இது மாதிரி போகலாம். அப்போ நீங்க கேட்பீங்க, சார் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுவேன், 3-4 வருஷம் ஆயிடுவேன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு. நிறைய சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பயந்து அதை விட்டே ஓடி போயிடுவாங்க. உங்க அப்பாவை கேட்டு பாருங்க, அவர் பங்குச்சந்தை இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருந்தா அவர் உடனே சொல்லுவாரு, இல்ல மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தைலாம் நம்மளுக்கு உதவாது, அங்கெல்லாம் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்மளோட அணுகுமுறை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயங்களை அணுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வளர்ச்சிகளும் அது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அணுகுமுறையை தப்பா பண்ணிட்டா என்ன ஆகும், எப்பயுமே போயிடும். அதனால நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்றேன், நீங்க போய் நாளைக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஹைபிரிட் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும், கூடிய
அதை பற்றிய அறிவுகளை நம்ம வளர்த்துக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அதை பத்தி நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் படிச்சுக்கலாம். ரீலுக்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ் பார்க்கறது ஒரு நாளைக்கு 3 ஹவர் செலவு பண்ற ஒரு சின்ன யங்கர் இன்வெஸ்டரா வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணும், அந்த 3 ஹவர் ரீல்ஸ்ல 2 ஹவர் காமெடி ஷோ நீங்க என்ன விருப்பப்படுறோ அதை பார்த்துக்கோங்க. 1 ஹவர் எங்களை மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சிருக்கிறோம், யூடியூப் ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. இதை எடுத்து அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்டே பண்ணாதீங்க. இதை ஆராய்ச்சி பாருங்க. இவங்க சொல்றது கரெக்டா? சோசியல் மீடியால வரவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? இதை நீங்க ஆராயணும். ஏன்னா இப்பதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேமரா கிடைச்சிச்சுன்னா போதும், ஒரு மொபைலே இப்ப கேமரா அடிச்சு ஒரு மைக் கிடைச்சா போதும், யார் வேணா அந்த நியூஸை போடலாம். அது அவங்களோட குவாலிட்டி எல்லாம் தேவையில்லை. இப்ப நாங்கெல்லாம் மீடியால எழுதும் போது எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தா தான் மீடியால எழுதி விடுவாங்க. எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப யாருக்குமே தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு போன் இருக்கா, மைக் இருக்கா, நீங்க ஒரு நாலேஜபிள் பர்சன், எதை வேணா பேசலாம். அரசியல் பத்தி பேசலாம், எக்கனாமிக் பத்தி பேசலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரி இருக்கு. இப்போ நீங்க மாதிரி ஒரு யூடியூப் சேனலுக்கு போறீங்களோ, ஒரு இன்ஸ்டாகிராம் போறீங்களோ, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸுக்கு போறீங்களோ, அவர் பேசுறோட பேக்ரவுண்ட் என்ன, இதை பார்த்து இதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணலாமா? இந்த மாதிரி நீங்க யங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி முதலீடுகளை பிளான் பண்ணி முதலீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 22 வயசு 23 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்னைக்கு கூட ஒரு குழந்தை எங்கள்கிட்ட எங்க வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லி, அந்த குழந்தை கேட்டிருந்து, சார் எனக்கு 7 வயசு ஆகுது, இன்னும் நான் முதலீடே தொடங்கல, நான் இப்படி மாதிரி முதலீடு தொடங்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ வாரன் பஃபெட் 11 வயசுல ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப லேட்டுனாரு. அந்த குழந்தை 7 வயசுல எங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் போட்டு அனுப்புனாங்க. 7 வயசுல ஸ்டார்ட். அப்போ உங்களுக்கு முதலீடு ஸ்டார்ட் பண்ணுன்றது சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 500 ரூபாய் இருக்கட்டும், 1000 ரூபாய். ஆனால் பங்கு சந்தையை நீங்க கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியா எல்லாருமே பேசுறாங்க 2047 இந்தியா ஒரு பெரிய வளர்ந்த நாடா உருவாயிடும் அப்படின்றாங்க. இந்தியா வளர்ந்தா இந்தியாவில் இருக்கிற கம்பெனி வளரும், இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் வளர்ந்தா அவங்களோட ப்ராஃபிட் வளரும். அவங்களோட ப்ராஃபிட் இருந்தா அந்த கூட நம்ம இருந்தா என்ன ஆகும், நம்மளோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், நம்மளோட சொத்துக்களும் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சின்ன முதலீடா நீங்க 500 1000 இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் எப்போ இன்னும் 2-3 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், உடனே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூர்ந்து பார்த்துனே வாங்க. அப்போ அது விஷயங்கள் உள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அப்போ உங்களோட பெரிய பணங்களை உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கும். பெரிய பணக்காரங்கள் யாரும் ஓவர் நைட்ல வந்தது இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்க சின்னதா முதலீடு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா, நீங்களும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ சில நேரங்கள் கேட்பீங்க, நான் 500 ரூபாய் போட்டு நான் எப்படி பணக்காரன் ஆகுது அப்படின்னு. 500 ரூபாய் போட்டு பணக்காரன் ஆக முடியாது. நீங்க என்ன பண்ணி இன்னைக்கு 500 ரூபாய் ஆரம்பிக்கிறீங்க, 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுது, அன்னைக்கு ஒரு 700 ரூபாய் போடுங்க, அப்புறம் 1000 ரூபாய் போடுங்க, அப்புறம் 1500, 2000, உங்களால எவ்வளவு முடியுமோ. குடும்பத்து சூழ்நிலையில நம்மளோட வாழ்வாதாரத்தை ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணாம உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு முதலீடை இன்க்ரீஸ் பண்ணினே வந்துருங்க. சில பேர் நீங்க 500 போட்டுறேன், வெறும் 500 போடுறேன், ஒரு வீடியோல 100 சொல்லிட்டா, சார் 100 போட்டா 10 வருஷம் போட்டாலே எனக்கு வருஷத்துக்கு 1100, நான் சேர்த்தது 10 வருஷத்துல 12,000 ரூபாய் சேர்த்திருப்பேன், 12,000 ரூபாய் என்ன பெருசா வரும் அப்படின்னு சில நேரங்களில் கேட்கறாங்க. அப்படி நம்ம சொல்லி கொடுக்கறது என்னன்னா, சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிய அது பெரிய இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துருங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்களால போற தூரங்கள் வந்து லாங்கா இருந்தாலும் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால நீங்க சொல்லி கொடுக்குறாங்க 500னா வாழ்க்கை ஃபுல்லா 500 முதலீடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது 500 1000 ஆகலாம், 1000 2000 ஆகலாம், 2000 5000 ஆகலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து நாணய விடல ஒரு ஷோ பண்ணியிருந்தோம் 2015 இந்திய ஆகஸ்ட் 15 ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அப்போ இது மாதிரி ஒரு சின்ன முதலீட்டாளர் வந்திருந்தாரு. என்னால் 2000 ரூபாய் தான் முதலீடு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அவர் எங்களோட முதலீட்டுல தான் இருக்காரு, தொடர்புல இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட மாசம் கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் சேவ் பண்றாரு. ஏன், அவரோட படிப்பு இருந்தது, நாலேஜ் இருந்தது, ஒரு ஜாப் 2 ஜாப் மாற வருமானம் வச்சு. இப்போ 2000 ரூபாயிலே அவர் நிக்கல, ஒரு 2,00,000 இருந்து இப்போ 1,20,000 ரூபாய்க்கு வந்திருக்காரு. அந்த மாதிரி நீங்க இந்த வீடியோக்களை பாக்குறவங்க 500லயே நிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மூலம் எவ்வளவு வசதி வரும்போது எப்போ முதலீட்டை இன்வெஸ்ட் பண்றது இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணினே வாங்க. உங்களோட வாழ்க்கையை டெஃபினட்டா வளமாக வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.